ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னுமினியானை பரிகாத்தவம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே. திருவரங்கம் பெரிய கோயிலின் தோற்றமும் வளர்ச்சியும். தமிழ்நாடு திருக்கோயில்கள் நிறைந்த நாடு. சில கோயில்கள் பழம்பெருமை வாய்ந்தவை, பலரும் போற்றி வழிபட்டு வரும் சிறப்புடையவை. இத்திருக்கோயில்களில் எழுந்தருளியுள்ள மூர்த்திகள் ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் போற்றப்பட்டுள்ளன. அவர்களால் பாடப்பெற்ற பாசுரங்கள் தமிழ் இலக்கியத்தில் பக்தி இலக்கிய வகையாக திகழ்கின்றன. திருவரங்கம் பெரிய கோயில் தமிழ்நாட்டின் மையப்பகுதியாம் திருச்சிராப்பள்ளியின் அருகில் காவிரி கொள்ளிடம் என்னும் 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் திருவரங்கம் கோயில் 10°52' வடக்கிலும் 78°42' கிழக்கிலுமாக அமைந்துள்ளது. ஆழ்வார்களும் நாதமுனி யாமுனாச்சாரியர் என்கிற ஆளவந்தார் ராமானுசர் பராசரபட்டர் வேதாந்த தேசிகர் மணவாள மாமுனிகள் போன்ற வைணவ பெருமக்களும் ஏனைய சான்றோர்களும் திருவரங்கத்தை புனிதமாக கருதியதால் வைணவ திருத்தலங்களில் திருவரங்க திருப்பதி சிறப்பிடத்தை பெற்று வருகிறது. திருவரங்கம் கோயிலை பொறுத்தவரையில் ராமானுசரால் வழிபாடும் விழாக்களும் முறைப்படி வகுக்கப்பட்டு இன்றளவும் அவை நடைபெற்று வருகின்றன. அங்கனமே எல்லா திருக்கோயில்களிலும் வேத ஆகம விதிப்படி இன்றும் வழிபாடுகளும் விழாக்களும் நடைபெறுகின்றன. கோயில் என்ற சொல் கோ + இல் கோயில் என்றாயிற்று. பொது விதிப்படி கோவில் என வகர உடம்படு மெய்பெறாது யகரம் பெற்று வழங்குவது இலக்கண போலி. பெருமாளின் இருப்பிடம் என 6ஆம் வேற்றுமை தொகையாகவோ தலைமையான இடம் என அன்பு தொகையாகவோ விரியும். கோ தலைவன் தலைமை, இல் இடம் வீடு. இது தெய்வ ஆலயங்களுக்கெல்லாம் பொது பெயராயினும் 108 திருப்பதிகளுள் திருவரங்கம் தலைமை பெற்றதாதலால் இதனை கோயில் என சிறப்பாக வழங்குவது வைணவ மரபாகும். இது காரண இடுகுறியின் பார்ப்படும். பெரிய கோயில் என வைணவர்கள் திருவரங்கம் அரங்கநாதர் திருக்கோயிலை குறிப்பது மரபாம். திரு அரங்கம். திரு என்பது கண்டோரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். திரு என்பது அழகு எனப்படும். வடமொழியில் ஸ்ரீ என்பது போல தமிழில் தேவர்கள், அடியார்கள், ஞானநூல், மந்திரங்கள், புண்ணிய தலங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் முதலிய மேன்மையுடைய பல பொருள்களுக்கு சிறப்பு பதமாகி மகிமை பொருளை காட்டி அவற்றிற்கு முன் நிற்கும். ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ பக்திசாரர், ஸ்ரீராமாயணம், ஸ்ரீ அஷ்டாட்சரம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீபாதம் என்பன திருமால், திருமழிசைப்பிரான், திருவாய்மொழி, திருவெட்டெழுத்து, திருவரங்கம், திருவல்லிக்கேணி, திருவடி என வழங்குவதும் நோக்கத்தக்கது. திருவைகுந்தம், திருப்பார்கடல், சூரிய மண்டலம், துறவிகளின் உள்ள கமலம் என்னும் இவை அனைத்திலும் இனியதென்று திருமால் திருவுள்ளமுவந்து எழுந்தருளி இருக்கும் இடம். ஆகையால் இத்தலம் திருவரங்கம் என்று பெயர் பெற்றது. திருமால் இங்கு ஆசை பெருக்கத்தை அடைகிறார் என்பர் சான்றோர். ரங்கம் என்பதும் வடமொழி. அகரம் மொழி முதலாகி முன்வரப்பெற்று அரங்கம் என நின்றது. இங்கு அரங்கம் என்பது விமானத்தின் பெயர். அது திருப்பதியை குறித்தலால் தானியாக பெயர். இனி திருமகனார் திருநடனம் செய்யும் இடமாகவும் வைணவர்களின் மேன்மைக்கென இறைவன் கூத்து பயிலும் இடமாகவும் ஆற்றிடைக்குறை ஆகவும் இருத்தல் பற்றி திருவரங்கம் என பெயர் வந்தது. ஆற்றிடை குறையை துருத்தி என்றும் அரங்கம் என்றும் குறிப்பர்.
வடமொழியில் ஆ என்பது எதிர்மறை பொருளை தருமாதலால் அவர்கள் அகரத்தை ஒழித்து அரங்கத்தை ரங்கம் என்றே தம் மொழிக்கேற்றவாறு கொண்டனர். திரு என்பதற்கு மேன்மையான என்று பெயர் கொண்டால் திருவரங்கம் என்றும் தொடர் பண்புத் தொகையும், மேன்மையுடைய என்று பெயர் கொண்டால் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் ஆகும். பெருமாள் என்ற சொல் பெருமையை உடையவர் என்றும் பொருளைத் தரும். இதில் பெருமை என்ற பகுதி ஈற்று ஐகாரம் மாத்திரம் கெட்டு பெரும் என நின்றது. ஆள் என்ற பெண்பால் விகுதியே சிறுபான்மை ஆண்பாலுக்கு வந்தது என்றாலும் ஒன்று அன்றிப் பெருமையை ஆள்பவனெனக் கொண்டால் ஆள் என்ற வினைப்பகுதி கருத்தாக பொருள் விகுதி கெட்டதெனல் வேண்டும். திருமாலே பரம்பொருள் என்பதை விளக்கும் சொல்லே பெருமாள் என்பதாகும். பரம்பொருளை வடமொழியில் பிரம்மம் என்பர். பிரு என்ற அடிச்சொல்லுக்கு பெரிய என்பது பொருளாகும். திருமாலை பெருமாள் என்கின்றனர். தமிழ் இலக்கியத்தில் இறைவனை குறிக்க பெரியவன் என்ற சொல் வழங்கக் காண்கிறோம். திருவரங்கம் பெரிய கோயில் என்று வைணவ பெருமக்களால் இக்கோயில் இன்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்றும் தாயாருக்கு பெரிய பிராட்டியார் என்றும் பெயர். தெய்வங்களுக்கு மட்டும் பெரிய என்னும் சிறப்பு தந்ததோடு அல்லாமல் பெருமாள் உறைந்துள்ள ஊருக்கு பேரரங்கம், அமுது செய்யும் தளிகைக்கு பெரிய அவசரம், மேளத்திற்கு பெரிய மேளம், பலகாரத்திற்கு பெரிய திருப்பணியாரம், படையலுக்கு பெரிய பாவாடை, மணிக்கு பெரிய மணி என்றவாறு பெருமாளை சார்ந்தவை யாவும் பெருமைப்படுத்தி அழைக்கப்படுகின்றன. இப்பகுதியை சூழ்ந்துள்ள உழவர் பெருமக்கள் நெல் அளக்கும்போது திருவரங்கம் 1, பெரிய கோயில் 2, பின் 3 என்றவாறு அளக்கும் முறை இன்றும் வழக்கில் உண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्ते श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे सप्तम्याम् अस्यां शुभतिथौ सौम्यवासरयुक्तायाम् उत्तरफल्गुनीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.